அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கள்ள போதகர்களுடைய ஒரு சில பொதுவான குணாதிசயங்களை பற்றி பேச போகிறேன். இது நம்ம ஈவன் கிறிஸ்தவத்துக்கு மட்டும் உரித்தானதுன்னு சொல்லி கூட நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா கல்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. மக்களை கூட்டம் கூட்டி ஏமாற்றி இது பண்ணக்கூடியது. இந்த கல்ட் லீடர்ஸ்க்கான பொதுவான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பேச போகிறேன். அதில் கிறிஸ்தவத்தில் இது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு பேசலை, ஆனால் நான் இதில் என்னென்ன குணாதிசயங்களை பேசுகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக கவனித்து நீங்கள் பின்பற்றக்கூடிய நபர்களிட்ட இப்படிப்பட்ட இந்த குணாதிசயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரஸ், நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ இந்த கல்ட் லீடர்ஸ், இந்த கள்ள போதகர்களுடைய முதல் குணாதிசயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை ரொம்ப அதிகமாக உயர்த்தி காண்பிப்பாங்க. அதாவது நீங்கள் அந்த குரூப்பில் அந்த இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த லீடர் மற்ற சாதாரண நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை விட தான் மிகச்சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா ஏற்படுத்துவாங்க. இதுக்கு அவங்க பலவிதமான உபாய தந்திரங்களை கையாளுவாங்க. அதில் கிறிஸ்தவத்தில் எப்படி இந்த நபர்கள் தங்களை மற்ற நபர்களோட உயர்ந்தவர்களாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷித்த ஒரு வல்லமையை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களை நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷ வெளிப்பாடுகளை கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கடவுள் அவங்களுக்கு அற்புதமான ஒரு தரிசனங்களை கொடுக்குறார். நாங்கள் பரலோகத்தில் போய் நான் இயேசுவை பார்த்தேன், நான் பரலோகத்தில் போய் அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள், கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட தரிசனங்களை தருகிறார், நான் நரகத்துக்கு போய் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களை மற்ற சாதாரண மக்களை விட கடவுள் தனக்கு இப்படிப்பட்ட விசேஷித்த வல்லமையையும் வரங்களையும் இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மக்களை நம்ப வைப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக அவங்க தான் கடவுளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏஜெண்ட் மாதிரி தங்களை காட்டிக்குவாங்க. கடவுள் அந்த நபரை ஒரு குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்காக கடவுள் அவரை தெரிந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி கடவுள் அவங்ககிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க. இதையெல்லாம் எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா, ஜென்ரல் பப்ளிக், அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த சாதாரண மக்கள், அந்த மக்களை விட தான் உயர்ந்தவன், உங்களை விட கடவுளனை ஸ்பெஷலாக நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உங்களுடைய மனசில் ஏற்படுத்துவாங்க. இந்த நபர்கள் பார்த்திங்கன்னா ஒருபோதும் தங்களை மற்ற நபர்களுக்கு இணையான நபர்களாக தங்களை காட்டவே மாட்டாங்க. நமக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் கடவுளுக்கு முன்பதாக சமம் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. ஓகேவா? யாருமே ஒருத்தரோட கூடினவங்களும் கிடையாது, குறைஞ்சவங்களும் கிடையாது. கடவுள் எல்லாரையும் சமதளத்தில் வைக்கிறாரு. ஆனால் அந்த விஷயத்தை இவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இல்லை, ஆண்டவர் எங்களை விசேஷித்த நபர்களாக வைத்திருக்கிறார், வி ஆர் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தங்களை நினைச்சுவாங்க அப்படின்னா காட்டுவாங்க, தங்களை உயர்த்தி காட்டுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் நான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறது தான் எப்போவுமே சரியானது. வேறு மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கூட தான் என்ன சொல்கிறனோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிறிஸ்தவத்தில் பொதுவாக எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, கடவுள் வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்கும்போது அவருக்கு ஒரு விசேஷித்த வெளிப்பாடை கொடுத்ததாக பேசுவாங்க. கடவுள் அவங்களுக்கு விசேஷித்த அந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் விசேஷித்த வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுத்தனால அவர் எனக்கு இதை கடவுளே வெளிப்படுத்தினார். நான் உபவாசம் இருந்து நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார், ஆண்டவர் இதை அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு சில நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக கூட இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட போய், ஐயா இது தப்பு, இது வேதாகமத்தின்படி இது சரி கிடையாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு நபர், இது என்னுடைய நண்பர் ரொம்ப சமீபத்தில் என்கிட்ட பகிர்ந்து கொண்டது. அவங்களுடைய அந்த போதகர் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதை இவர் லிட்டரலாக எடுத்துட்டார். இப்போ இவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு இவர் எப்படி வெளிப்படுத்திட்டாராம், அங்கே உள்ள மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மடுலேருந்து நிறைய பால் நிறைஞ்சிருமா. அது நிறைஞ்ச உடனே இந்த மாடெல்லாம் மேலே ஏறி போய் அந்த மலை உச்சியில் போய் படுத்துக்கிடுமா. அப்படி படுக்கும்போது இந்த மடு அந்த மலை கல்லில் அழுத்தி அந்த பாலெல்லாம் என்ன செய்யுமானா அப்படியே கீழே வருமா. அப்படி கீழே வரும்பொழுது அங்கே மலையில் நிறைய தேன் கூடெல்லாம் இருக்கும்ல, அதிலெல்லாம் பட்டு அப்படியே அந்த பால் கீழே வரும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அது இருக்கும். எப்படி ஒரு வெளிப்பாடு பாருங்கள். இப்படி பிசார் வெளிப்பாடுகளை அவங்க வசனத்தில், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை சாதாரண நபர்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார்.
இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெறுவதற்கு நாம் இப்படி செய்ய வேண்டும், அப்படி இந்த மாதிரி வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் சேர்த்து போட்டு கடவுள் எனக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்வாங்க அப்படின்னா தான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சாதிப்பாங்க. அதுக்கு வேற ஒரு அர்த்தம் நம்ம தெளிவான வசனத்தை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மூணாவது, மக்களிடத்தில் பணம் பிடுங்கக்கூடிய வித்தையை அறிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேவா? எப்படி வந்து மக்களிடத்தில் பணத்தை கறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி தான் இதை இவனுக்கு செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இந்த ஆட்கள்கிட்ட போய் அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அள்ளி அள்ளி கொண்டு பணத்தை கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து இதை வந்து எப்படி வந்து இதை நம்ம கிறிஸ்தவத்தில் செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்னுடைய ஊழியத்திற்கு நீங்கள் இந்த காணிக்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 பேர் சாட்சி சொல்கிறதுக்குன்னு ஒரு சில ஆட்களை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி, நான் சகோதரருடைய ஊழியத்தில் நான் மிகவும் ஏழ்மையிலே இருந்தேன், அப்பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ தான் என்கிட்ட பணம் இருந்துச்சு, அதை நான் சகோதரனுடைய ஊழியத்துக்கு கொண்டு கொடுத்த பொழுது எனக்கு அடுத்த வருடத்தில் ஒரு பெரிய வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த வருடத்தில் அப்படி பிஸ்னஸ் ஒரு 4-5 பேரை கொண்டு போய் சாட்சி சொல்ல வைப்பாங்க. அப்போ எப்படி மக்களை மூளைச்செலவை பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வாங்கிட்டு இருக்கிற பணத்தை எனக்கு கொடுத்தனா உனக்கு பணம் என்ன செஞ்சிடும், பல மடங்கு பெருகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைப்பாங்க. நம்ப வைத்து மக்களிடத்துல வந்து எப்படி பணத்தை பிடுங்கணும் அப்படிங்கிற நேக்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு தம்பி, அவங்க அப்பா மாதம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லம்ப் அமௌண்ட்டு மொத்தமாக ஒரு நிறைய பணத்தை கொண்டு போய், தம்பி இதை கொண்டு போய் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தினுடைய பேரை சொல்லி இந்த ஆஃபீஸில் கொடுத்து வந்துரு. அந்த பையன் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறனாலலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அவங்க கொடுக்குறனால தான் நம்ம இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டாங்க. இல்லை உனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு ஒரு மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு இதை கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தங்களுக்கு வந்து அடிமைப்படுத்தி எப்படி அவங்ககிட்ட இருக்கிற அந்த செல்வத்தை சுரண்டணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தெரியும். அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செழிப்பில் வந்து புரளுவாங்க. அதாவது தங்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் எவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்களுக்கு ஒரு கவலையும் இருக்காது. ஓகேவா? தங்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் மிகுந்த ஏழ்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சரியான சாப்பாடு கூட இருக்காது. பல நபர்களுக்கு சரியாக உடுத்துவதற்கு சரியான துணி இருக்காது, சரியான வேலை இருக்காது. அப்படி ஏழ்மையில் அவங்களை பின்பற்றக்கூடிய அந்த நபர்கள், அப்படி பல நபர்கள் ஏழ்மையில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த ஏழ்மையில் இருக்கிற நபர்களை கூட ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிறத பிடிங்க நக்கிட்டு போகிறதுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் பணத்தை வாங்கி தாங்கள் வந்து செழிப்பாக வாழ்வாங்க, ரொம்ப செழிப்பாக வாழ்வாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ஜென்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செழிப்பிலே புரளக்கூடிய இந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க. கேட்டால் கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. செழிப்பில் என்ன செய்வாங்க அப்படின்னா புரளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்துறாங்க இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அதாவது அவங்க மனசுக்குள்ளே தெரியும் நம்ம வந்து மக்களை ஏமாத்துகிறோம். ஏன்னா அவன் தான் இயேசுவை பார்க்கவே இல்லையா, நான் இயேசுவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானே, அவன் தான் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் போயிட்டே வரலையே, நான் நரகத்துக்கு போனேன், பரலோகத்துக்கு போகிறேன், தேவதூதனை பார்த்தேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காப்பி குடிச்சோன்னுலாம் கதை விடும்போது அவனுக்கு மனசுக்கு நல்லா தெரியும் அது பொய். ஆனால் அப்படி பொய் சொல்லி மக்கள் ஏமாந்து ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்கும்போது அதை குறித்து கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாதவனாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசில் குற்ற உணர்வு, கூச்சப்படாமல் பொய் சொல்லுவாங்க. கூச்சப்படாமல் ஒரு பொய் சொல்கிறோம் அப்படிங்கிற எதுவே இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து பொய்யை சொல்லி மக்களை குறித்து அதை குறித்த ஒரு மக்களை ஏமாற்றுகிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாத நபர்களாக இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. வருத்தப்படவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அவங்களுடைய நன்மைக்காக குடும்பங்களையே கூட பிரிக்கிறத பற்றி வந்து பயப்படவே மாட்டாங்க. உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை விட்டு உங்களை பிரிச்சுருவாங்க, உங்களுடைய சொசைட்டியை விட்டு உங்களை பிரிச்சுருவாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நபரை பின்பற்றனால யூ ஆர் ஸோ ஸ்பெஷல், மற்றவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமான மக்கள், நீங்கள் அவரை பின்பற்றனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கடவுள் வந்து உங்களை ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு,
நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த சாதாரணமான மக்களிடத்தில் நீங்கள் கலக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சில நேரத்தில் கணவன் மனைவியை கூட என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்த நபர்கள் வந்து பிரிச்சுருவாங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி கணவனிடத்தில் போய் மனைவியை பற்றி ஏதாவது ஒன்று கடவுள் எனக்கு இதை வெளிப்படுத்தினார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறது. மனைவினிடத்தில் போய் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், உங்களுடைய குடும்பத்திற்காக நான் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பாவத்தை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் சகோதரி அப்படின்னு சொல்லிவிட்டு நைஸாக என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, அவன் புருஷனுக்கு வந்து கள்ள தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டிகிட்ட போட்டு விட்டுருவாங்க. இந்த பெண் என்ன நினைக்கும், ஐயோ கடவுளே வெளிப்படுத்திட்டாரா அப்படிங்கிறது அந்த சகோதரர் அந்த 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 ஊழியக்காரன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிற அந்த ஆளை இது வந்து உயிரை கொடுத்து நம்பும். கடவுளே சொல்லிட்டாரு என் புருஷன் கெட்டவன் 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 அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை பிரித்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிவிடுவானுங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அந்த கல்ட்டு குரூப் அந்த கள்ளப்போதகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முக்கியமான குணாதிசயங்கள் ஒன்று குடும்பத்தை பிரிச்சுருவாங்க, உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரித்து எடுத்துருவாங்க, உங்களுடைய சொசைட்டி விட்டு பிரிச்சுருவானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவானுங்க அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து இந்த மாதிரி தனிமைப்படுத்துவாங்க. தனிமைப்படுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எதையுமே வந்து நீங்கள் அதாவது மற்ற நபர்களிடத்துல வந்து நீங்கள் வந்து போகிறதே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா தடை பண்ண பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வரணும், நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னா நீங்கள் சபிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தனிமைப்படுத்தி தன் பக்கத்தில் கொண்டு வந்து தன்னிடத்துலேயே வந்து தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன உபாய தந்திரங்கள் உண்டோ அத்தனையும் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒருவேளை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போனது அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாபம் விடுவாங்க, நீ வந்து அங்கே போனனால சபிக்கப்பட்டவனாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த நபர்கள் அதாவது இந்த கள்ள போதகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அப்படி அவங்கள சரி பண்ணுறவங்களுக்கு முயற்சி எடுக்கிறவங்கள குற்றப்படுத்துவாங்க. ஓகேவா? அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு சில நபர்கள் அவங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணாலோ அல்லது அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட நபர்களை வந்து அபாண்டமாக பழி சொல்லி குற்றப்படுத்துவாங்க. இது கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லை நான் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த கல்ட்டு லீடர்ஸ்ன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கூட்டம் சேர்த்து பணத்தை சம்பாத்தி ஏமாற்றி அந்த மாதிரி எல்லாவற்றையும் இந்த இதுதான் இருக்கும். ஓகேவா? இதை கிறிஸ்தவத்தில் ஒரு மாதிரி அதை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி கிறிஸ்டியனைஸ் பண்ணி அதை வந்து செயல்படுத்துவாங்க. இதில் பார்த்தீங்க நம்ம கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து கிறிஸ்தவத்திலே மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த மாதிரி தவறான விஷயங்களை சொல்லி மக்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய இந்த நபர்களுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டும்போது கிறிஸ்தவத்தில் இதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா, அவனுக்குள் குறை சொல்லும் ஆவி இருக்கிறது, அவனுக்குள் குறை சொல்லும் ஆவி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய தவறை சுட்டிக்காட்ட கொடுக்கக்கூடிய நபர்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா குற்றப்படுத்தி அவங்கள ஏமாற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா குற்றப்படுத்தி மற்ற மக்களை வந்து அவங்க சொல்கிறத கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை கேட்கக்கூட விட மாட்டாங்க. நீங்கள் வந்து புத்தகம் வாசிக்கக்கூடாது, நீங்கள் வந்து வேறு புத்தகங்கள் வாசிக்கக்கூடாது, நீங்கள் பைபிள் மட்டும்தான் வாசிக்கணும், நீங்கள் பைபிள் வேதாகம் அடிப்படையிலான மற்ற புத்தகங்களும் நீங்கள் வாசிக்கக்கூடாது, அதை வாசிக்கக்கூடாது, இதை வாசிக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் ஒருவேளை தங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலேருந்து தப்பிப்பதற்கான அவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை வந்து ஒரு புத்தகத்தை வாசித்தா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா, ஒரு நபர் பேசுகிறத கேட்டால் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும், அப்படி அவனுக்கு உண்மையே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் இதில் பேசுனது எல்லாமே பொதுவாக கல்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அல்லது மக்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய கள்ள போதவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள். இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இதில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் உள்ள விஷயங்கள் அதிகபட்ச விஷயங்கள் வந்து மற்ற மக்கள்கிட்ட ஒரு சில நபர்கள்ட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நபர் வந்து உங்களை ஏமாற்றி கொண்டு இருப்பதற்கு வஞ்சித்து கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் எச்சரிச்சிட்டேன். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கூட கமெண்ட்டில் வந்து உனக்கு குறை சொல்லும் ஆவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் கும்மால் அடிக்கும். அதை பற்றி யூ டோன்ட் வரி. நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா, நான் பேசின விஷயத்தில் உள்ள யதார்த்தமும் உண்மையும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.